ஸ்டார்ட்டிங்கில் நம்ம ஹீரோ லியானா காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அவன் ஒரு பப்பில் தான் இருக்கான். அதே இடத்துல தான் நம்ம ஹீரோயின் சுஜியுமே அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இன்னைக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டு ஜியை வந்து அவள் சர்ப்ரைஸ் பண்ண போயிருக்கா போல். ஆனால் அவங்க சிஸ்டர் கூட சேர்ந்து அவன் வந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்துட்டு இவ ரொம்ப ஃபீல் ஆகிட்டு தான் இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணை பாரு, உன்னோட டைப் மாதிரி தெரியல உனக்கு பார்க்குறதுக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அவ்வளோ அங்கே நோட்டீஸ் பண்ணுறான். அப்போ மேடம்க்கு வந்துட்டு சாரோட தரப்பில் ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோயினுமே அங்கே நம்ம ஹீரோவை தான் நோட்டீஸ் பண்ணுறா. பிறகு நம்ம ஹீரோட்ட இன்னைக்கு உன் கூட சேர்ந்து நைட்டை நான் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. நீ என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன புரியுதா, உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு இதை பற்றி தெரியுமான்னு சொன்னதும் அவன் வந்துட்டு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறான், அவனே வேற ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ண தப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன் கூட போயிட்டு நல்லா ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே வந்து அவள் ஃபோன் வரும்போது தான் தெரியுது என்ன வேலை பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் அங்கே கால் பண்ணுறான். இன்னைக்கு வந்து ஒரு பார்ட்டி இருக்குது, நீ உடனே கிளம்பி வந்துரு அப்படின்றத சொன்னதும் நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மெதுவாக பேசிட்டு கடவுளே என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சு தொலைஞ்சிட்டோம் குடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு வேமா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு காசையுமே வச்சுட்டு வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எனக்கு இப்படி காசு வந்து வச்சுட்டு போவேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவ்வளோ ஈஸியாக நான் இதுக்கப்புறம் உன்னை விட்டுருவேன் நினைக்கிறேன்னா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க நெஃப்யூட்ட கால் பண்ணி இன்னைக்கு நானுமே நைட்டு பார்ட்டிக்கு வரேன்னு சொல்கிறான். அதே மாதிரி ஹீரோங்க கிளம்பி போகிறாங்க. ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஜியோட அங்கிள் போல என்ன அங்கிள் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் பயந்து அங்கே வாஷ்ரூம் போனதுமே அங்கே நம்ம ஹீரோ போயிட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ வந்துட்டு விட்டுட்டு ஓடி வந்திருப்ப அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஜி உள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோயினை வந்து மறைச்சு வச்சுட்டு நீ என்னங்க பண்ணிட்டு இருக்க, வெளியே போ அப்படின்றத சொல்லி திட்டினதுமே அவனுமே அங்கே இருந்து போயிடுறான். பிறகு ஹீரோயின் நான் தான் காசு வச்சுட்டேன்ல, இப்போ தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அப்படிலாம் உன்னை விட முடியாது, ஒழுங்காக போய் வெளியே நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம்லன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பிரேக்கப் பண்ணுற அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. திரும்ப ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணிட்டு வேற போயிட்டுருக்கான். பிறகு அங்கே நம்ம ஜியை போய் அவன் மீட் பண்ணுறான். அவன் பார்த்தா ரொம்ப நல்லா பேசிட்டு நேற்று எங்கே போன நீ அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு உன்னை பார்க்குறதுக்காக வந்தேன், நீ எங்கே போன அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. நேற்று உன்னோட அப்பா வந்து நிறைய வந்து ஒர்க் கொடுத்துட்டாரா, அது எல்லாமே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் மெசேஜ் பண்ணுறான், நீ வந்துட்டு அவனுக்கு பிரேக்கப் சொல்லுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, அவள் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டான். ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு ஹீரோயின் அங்கே வெளியே கிளம்பி வரும்போது அவளுக்கு கால் பண்ணி காரில் வந்து ஏற சொல்கிறான். ஹீரோயினுமே எங்கள் காரில் ஏறிக்கிறா. அப்போ அங்கே ஜி வந்துட்டு என்ன உள்ளே இருக்கிறது இங்கே நம்ம சுஜி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே கால் பண்ணதுமே நம்ம ஹீரோ தான் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு அங்கே வந்து பேச போகிறான். ஹீரோயின் பேசாதான்னு சொல்லிட்டு வேமா வந்து அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. அவனுக்கு தெரிய மாட்டேது, அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அவனுக்கு வந்து அவங்க சிஸ்டர் வந்து மெசேஜ் அனுப்பி விட்றா ஃபோட்டோலாம் போட்டு, நீ உடனே என்னை மீட் பண்ண வான்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு நான் இப்போ உடனே வந்துட்டு உன்னை மீட் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணும்போது நீ என்ன சொன்னால் கேட்க மாட்டியா, நீ அவன்கிட்ட பிரேக்கப் சொல்ல மாட்டியான்னு சொன்னதும் உங்களுக்கு உண்மையிலே என்னோட மேரேஜை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மேரேஜ் அன்றைக்கே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணலாமே அப்படின்றத சொன்னதும் நான் ஏன் உனக்காக அப்படி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். ஏன் ஹெல்ப் பண்ணணுமா, நீங்கள் வந்து என்னை லைக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஸோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோயின் அங்கே உள்ளாமிட்ட க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கதா அவங்க சிஸ்டர் அங்கேருந்து பார்த்துட்டு இப்போ யார் கூட சேர்ந்து இவள் பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லி யோசிக்கிறா. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே இப்போ யாரோட நீ காரில் வந்த, ஏதோ பார்த்த மாதிரி இருக்கே, ஜியோட காரான்னு கேட்டதும் என்ன அதிகமாக என்னோட ஃபியான்ஸே மேலே உன் கண்ணு இருக்கே, என்ன அவன் கூட சேர்ந்து எதுவும் உனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கா, என்ன வந்துட்டு அவனவே நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை இக்னோர் பண்ணிவிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போயிடுறா. திரும்ப நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அவன் போய் மீட் பண்ணிவிட்டு அவள் கூட பயங்கர ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா ஒரு கேமராவை நம்ம ஹீரோயின் வச்சுருக்கா போல், அதில் வந்துட்டு எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு மவனே நீ வசமாக மாட்டினடா, உன்னை பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாரு உனக்கு வந்துட்டு நடக்க போகிறதே வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்டே அவங்க வீட்டில் அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த கான்ட்ராக்டை வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து பெருசாக வந்து பண்ணி ஆகணும், ஸோ நீ வந்துட்டு மீட் பண்ணி அங்கே ஜியோ போய் பேசணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவங்க சிஸ்டர் வேணும்னே அந்த ஜியோட சேர்ந்து இவ இருக்கிற ஃபோட்டோவை நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பி விடுறா. பட் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் எதுவுமே ரியாக்ஷன் பண்ண மாட்டா. அதை பார்த்துட்டு என்ன இவ எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஷாக் ஆகிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் என்னாச்சு உடம்புல பூரா என்ன காயமாக இருக்குது, நேற்று என்ன யார் கூடயாச்சும் போய் ஸ்டே பண்ணிட்டு வந்தியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, ஒழுங்காக பேசு அப்படின்றத சொன்னதுமே
கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன், இங்கே பாரு ஃபோட்டோலாம் எனக்கு வந்து மீடியாஸ்லேருந்து அனுப்பி விட்ருக்காங்க அப்படின்றத சொல்கிறான். அவனோட ஃபேஸும் வந்துட்டு சரியாக தெரியாத மாதிரி பண்ணிடுறா போல். நம்ம மானமே போச்சுப்பா அப்படின்ற சொன்னது அவங்க அப்பா கோவப்பட்டு அடிச்சிடாரு. குடும்ப மானத்தை கெடுக்கிறதுக்கு நீ தெரிஞ்சிட்டு இருக்கியா, அவள் கல்யாணத்தையுமே கெடுக்க போறியான்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவங்க அப்பா ஒழுங்காக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போனதுமே இவ கோவப்பட்டு நான் ஜியோட தான் இருந்தேன்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல போகிறா. பட் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் பொறுமையாக இருந்துக்கிறா. நான் இப்போ வந்துட்டு கிளம்புறேன், உன்கிட்ட பேசி என் நேரத்தை கெடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே ஹீரோவை தான் போய் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. என்ன விஷயமா நீ வந்திருக்கேன்னு சொன்னதும் எனக்கு இந்த கோஆப்ரேஷன் பண்ணணும் நீங்கள் இந்த கம்பெனிக்காக அப்படின்றத சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை பற்றி பேசினதுமே ஏன் உன்னோட ஃபியான்ஸே அங்கே தானே இருக்கான், அவன்கிட்ட போய் நீ பேசலாமேன்னு சொன்னதும் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், நீங்கள் ரொம்பவே வந்துட்டு ஹேண்ட்ஸமாக இருந்தவன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அங்கே வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோவுமே நீ என்ன அப்படியே என்னை பற்றி நினச்சிட்டு இருக்க அப்படின்ற செட்டு அங்கே கேட்குறான். அப்போ ஏன் நீ இந்த மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேற, நீ என்ன ஸ்டாப் பண்ணுறியா இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு ரெண்டு பேருமே எங்கள் பக்கத்தில் க்ளோஸாக வந்துடுறாங்க. அப்போ அங்கே ஜி உள்ள வரவுமே நம்ம ஹீரோயின் வேகமாக கீழே மறைஞ்சிக்கிறான். அப்போ ஜி வந்து என்ன அவங்க அப்பா வந்தாரா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஆமாம் அவர் வந்தார், வந்துட்டு இந்த கான்ட்ராக்டை பற்றி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவ சும்மா இல்லாமல் அவனை வேணும்னே வந்து டீஸ் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே எமோஷனல் வேற ஆக ஆரம்பிக்குது. என்னாச்சு அங்கிள் அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன், நீ வந்துட்டு கிளம்பி இங்கேருந்து அப்படின்றத அவன் சொல்லிடுறான். அங்கிள் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல, உங்களோட ப்ரைவேட் விழாவை நீங்கள் எனக்கு கொஞ்சம் நாளைக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே கொடுக்குறேன் நீ இப்போ கிளம்பு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுமே ஹாப்பியாகிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோ நீ வந்து எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்ப அப்படின்றத சொன்னதும் இதில் என்ன இருக்குது அங்கிள் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நான் ஜஸ்ட் உன்னோட 7 years தான் மூத்தவேன், அங்கிள்னா கூப்பிட்ற வேலை வைக்காது அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே இனிமேல் அப்படி கூப்பிடலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே கிஸ் கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறா. நம்ம ஹீரோக்குமே அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு ஜி அவங்க சிஸ்டர் மீட் பண்ணி அங்கே வந்துட்டு ரொமான்டிக்காக வந்து மூடில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துட்டு வேமா அவளை பிடிச்சி அங்கே தள்ளி விட்றான். நம்ம ஹீரோயின்ட்ட நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம இன்னைக்கு டின்னருக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். சரி ஓகே நம்ம போகலாமேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கே வந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க சிஸ்டருமே வந்துடுறா. நம்ம ஹீரோயின் நாங்கள் வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், நீமே கூட சேர்ந்து வாய் அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நான் வந்து என்னோட ஃபியான்ஸே கூட தான் சேர்ந்து போகணும்னு நினைக்கிறேன், இவங்கள மாதிரி கண்டவங்க கூட எல்லாம் போக விரும்பலன்னு சொல்லிட்டு அவளை அங்கே இக்னோர் பண்ணிட்டு அசிங்கப்படுத்திட்டு அவன் போயிட்டு இருக்கான். இவளுக்கு அதை கேட்டுட்டு எவ்வளோ தைரியம் அவனுக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கடுப்பாயிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் நான் முக்கியமான ஒரு வேலை இருக்குது அதை மறந்து போயிட்டேன், என்னோட அப்பாவை நான் இன்னைக்கு வந்துட்டு மீட் பண்ணி அந்த கான்ட்ராக்டை பற்றி பேசணும், ஸோ வந்துட்டு என்னால் வர முடியாது அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நீ வந்துட்டு ஒன்றும் தப்பால நினச்சிக்க மாட்டேல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ உன் மேலே டவுட்டாக இருக்கே, ஏன்னா வந்துட்டு அவள் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு யார் கூட சுற்றுற மாதிரி எனக்கு தோணுது, நீ எதுவும் எனக்கு சீட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் போய் அப்படிலாம் பண்ணுவேனான்னு சொன்னதுமே கரெக்ட் தான், நீ எவ்வளோ வருஷமாக எனக்கு வந்து ஃப்ரெண்டாக இருந்துட்டுருக்க, நீ எப்படி என்ன சீட் பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறான். பிறகு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நெக்ஸ்ட் டே வந்துட்டு மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சிஸ்டர் வேணுனே வந்துட்டு அவனை டச் பண்ணுறதுக்காக வந்துட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரியா பண்ணதுமே ஹீரோயின் ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றி விட்டா. இப்போ வேகமாக ஹீரோயின்ட்ட கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. வேணுனே தானே இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னதும் வேணுனே யாராச்சும் இதெல்லாம் பண்ணுவாங்களா, தெரியாமல் தான் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவள் அங்கே வாஷ்ரூம்க்கு கிளம்பி போகிறா. நம்ம ஹீரோங்க ஆல்ரெடி இருக்கான், நீ எவ்வளோ தைரியம் தான் நான் இவ்வளோ சொல்லியுமே நீ வந்துட்டு மேரேஜ் வந்து ஸ்டாப் பண்ண இல்லாமல் இப்போ மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுற லெவலுக்கு போவேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கியா, என்னோட நெஃப்யூ வந்துட்டு நீ மேரேஜ் பண்ண போறியா, என் கூட இதெல்லாம் பண்ணிட்டுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு பேசவே விடாமல் பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே அதை எல்லாத்தையுமே அவங்க வெளியே நின்று கேட்டுட்டு என்ன வந்துட்டு கிளியராக எதுவுமே கேட்க மாட்டேதேன்னு சொல்லும் போது அப்போ உள்ளே வந்துட்டு யாரும் இருக்காங்க, இன்னைக்கு வந்து கண்டிப்பாக இவ்வளோ வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அங்கே கூட்டிகிட்டு வரதுக்காக போயிடுறா. அப்போ அங்கே ஜி வந்து கதவை தட்டிட்டு இருக்கான். உள்ளே யார் இருக்குது, கதவை திறங்கன்னு சொல்லிட்டு இப்படியே இவங்க குடும்பத்துக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசினதுமே அப்போ அங்கே உள்ளதாக இருக்கான்னு சொல்லிட்டு அவ சொன்னதுமே இங்கே ஜி கோவப்பட்டு கதவை போட்டு உடைச்சதுமே நம்ம ஹீரோவே இங்கே ஓப்பன் பண்ணிடுறான். அங்கிள் நீங்களா இந்த மாதிரி வேலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதும் நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து வந்துடுறான். என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க சிஸ்டர் உன் லட்சணம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, நீ இந்த ஆள் கூட தான் ஆஃபர் வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னதும் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். என்னோட அப்பா வந்து கான்ட்ராக்டை பற்றி பேச சொன்னார், ஸோ அவர்கிட்ட நான் பேசி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணாச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டுமே இப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக எனக்கு வந்துட்டு வரப்போகிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நீங்கள் எல்லாருமே என்னை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருந்தீங்களா, ஜீனியுமே இப்படியே வந்து பேசிட்டு இருந்தா அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்து எல்லாருக்குமே எதுவுமே பேச முடியாமல் போயிடுது. அவங்க அந்த சிஸ்டர்
சிஸ்டரை பிடிச்சி எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் இன்னும் இவ்வளோ நம்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துடுறான். நான் தான் வந்து பேசுறதுக்காக சரி ஓகே நான் இப்போ வந்துடுறேன் நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவன் கிளம்பி போயிடுறான். அப்போ அங்கே திரும்ப வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்து சாரி கேட்குறான். நான் தெரியாமல் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புனதுமே பார்த்தீங்களா நல்ல வேலையாக வந்து நான் உன்னை காப்பாற்றிட்டேன் கரெக்டான டயத்தில், நீ வந்து எனக்கு இப்போ வந்து தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ கோவப்பட்டதுமே நீ இப்போ ஏன் கோவப்பட்டுட்டு இருக்க, உன்னோட நெஃப்யூட ஃபியான்ஸே கூட சேர்ந்து நீ இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க, நீ என்ன அவளை வந்து மேரேஜ் பண்ணிக்க போறியா இல்லை நீ என்ன பண்ண போற, அவங்க 2 பேத்துக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நீ என்ன மிஸ்ட்ரஸாகவே இருக்க போறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே வந்துட்டு இப்போ மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மெசேஜ் அவனுக்கு அனுப்பி விடுறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயினோட அப்பா அங்கே வீட்டுக்கு வந்துட்டு அவங்க சிஸ்டரை போட்டு பயங்கரமாக பெல்ட்டை வச்சு வெளுத்துட்டு இருக்காரு. உன்னால இன்னைக்கு என் மானமே போச்சு, நீ தேவையில்லாமல் அவன் மேலே பழிய போட்டு எல்லாத்தையும் கெடுக்கவா பார்க்குற அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்பா நீங்கள் வந்து விடுங்க, இவ்வளோ போய் அடிச்சு நீங்கள் எதுக்காக வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீ இவ்வளோ காப்பாத்துறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்துட்டு கிளம்புங்கப்பா அப்படின்றத சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அங்கே அவங்கிட்ட நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இப்போ அந்த ஜி வந்து உன்னை காப்பாற்றுவான்னா அவன் வந்து மேக்கப் போடுறதுக்கு போயிட்டான் ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வெட்டிங்காக அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட போய் அவள் வந்து என் வாழ்க்கையவே கெடுத்துட்டாமா, என்னை வந்துட்டு இப்படி போட்டு அடிக்க வச்சுட்டா அப்படின்றத சொன்னதும் அவங்க ஸ்டெப் மதர் நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாத, நீ வந்துட்டு அந்த ஜியை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றதை மட்டும் பாரு, நான் அவளுக்கு வந்து சரியான பாடம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இங்கே எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே செக்ரட்டரி வந்துடுறாங்க. ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் ஆயிடுச்சு மேடம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ சரி ஓகே இன்னைக்கு வந்துட்டு என்ன வந்து முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னதும் இன்னைக்கு மிஸ்டர் ஹாவன்றவரை போய் மீட் பண்ணணும்னு சொன்னதும் அங்கே அவங்க ஸ்டெப் மதர் அந்த ஹாவை போய் மீட் பண்ணிட்டு நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும், அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த லேடிக்கு இந்த ஆள் கூடமே ஆஃபர் போயிட்டுருக்கு போல். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அந்த ஆளை வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்ததுமே அந்த பர்சன் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்ட்டேன்னு சொன்னதும் நீ இன்னைக்கு எனக்கு தான் வந்து சொந்தமாக போறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்கே ரொம்பவே மோசமாக தப்பாக நடந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னை விட்டு நீ இப்படிலாம் தப்பாக புரிஞ்சுட்டு பேசாத, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு சொன்னதும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் உன்னை வந்து காப்பாற்ற மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் பார்த்தா அவங்க சிஸ்டர் அதே இடத்துல தான் வந்துட்டு நம்ம ஜி கூட சேர்ந்துட்டு பக்கத்து ரூமில் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா போல. அவனுக்கு வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது, என்னமோ ப்ராப்ளம் போலேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ பேசாமல் என் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே அவகிட்ட வந்து ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணதுமே தலையில் பாட்டில் தூக்கி அடிச்சு விட்றான். நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்றிடுறாங்க. அவனை போட்டு பயங்கரமாக அடித்ததுமே அவன் எல்லா உண்மைகளையுமே சொல்லிடுறான். இவங்க ஸ்டெப் மதரோட வேலை தான் சொல்லிட்டு அவனை அடிச்சுமே இங்கே இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ நல்லா தானே இருக்கன்னு கேட்டதுமே நான் இப்போ நல்லா தான் இருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஜிக்கு வந்து கால் பண்ணா அங்கே வந்து அவங்க சிஸ்டர் தான் கால் அட்டன் பண்ணிட்டு நீ வந்துட்டு நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணி விட்டுறான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் நினச்சிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டா அவள் பாட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. ரொம்ப ட்ரிங்க்ஸ் வேற பண்ணிட்டு இருக்கா. ஒரு விஷயத்தை அவள் யோசிச்சு பார்க்குறா. அவளுக்கு ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேர் அங்கே புள்ளி பண்ணியிருக்காங்க, உன்னோட அப்பா என்ன உன்னோட அம்மா இருக்கும் போதே இன்னொரு மிஸ்ட்ரஸ் வேற வச்சிருக்காராமேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவங்க எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணுறப்ப அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து தான் காப்பாற்றிருக்கான். இப்போ இதை நடந்ததை ஹீரோட்ட சொல்லிட்டு அப்படி இருந்த ஜி வந்து இன்னைக்கு வந்து என்னை இப்படிலாம் விட்டுட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவன் வந்துட்டு எல்லாத்தையும் என்கிட்ட ஏமாற்றி வந்து போய் சொல்லிட்டு இருக்கான், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்பட்டதும் நம்ம ஹீரோ நீ கவலைப்படாதான்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ட்ரக்கை வந்து கலந்து கொடுத்துட்டாங்க போல. திரும்ப நம்ம ஹீரோங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே தூங்கி எந்திரிக்கும் போது அந்த இடத்துல பார்த்தா அவன் வந்துட்டு அங்கே மெடிசன்லாம் வச்சுட்டு போயிருக்கான், இதை எடுத்து நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் நான் எதுவுமே இங்கே போடுறதுக்குலாம் விரும்பலை, எவ்வளோ தைரியம் இருக்குது பாரு இவனுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. பிறகு அவங்க கிளம்பி வெளியே வரும்போது அங்கே நம்ம ஹீரோட செக்ரட்டரி வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பாஸ்க்காக ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் நான் வந்து கான்ட்ராக்ட் விஷயமா பேச வந்தேன், ஸோ அப்படியே வந்து லேட் ஆயிடுச்சுன்னு ஸ்டே பண்ண வேண்டியதாயிருச்சு, இதை நீங்கள் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னதுமே இந்த லேடிக்கு என்னன்னு தெரியல அவ்வளோ ஒரு கோவமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டில் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க செக்ரட்டரி வந்து சொல்கிறாங்க உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மாவை போய் அந்த ஸ்டெப் மதரை மீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி உன் நிலைமையை பார்த்தியா, இதே மாதிரியே உன் பொண்ணு நிலைமையை நான் மாற்றுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு வந்து போட்டு அவங்கள செம்மையாக சாத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் நீ இப்போ என்னோட அம்மாட்ட என்ன மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னதும் நீ தானே எனக்கு இதெல்லாமே பண்ணேன்னு வேற கேட்குற. ஆமாம் நான் தான் பண்ணேன், என் பொண்ணுக்கு வந்துட்டு ஒன்னால தான் நான் இந்த நிலைமையாயிருச்சு, அதனால தான் பண்ணேன், உன்னோட அம்மா மாதிரி தான் நாங்கள் உன்னையுமே ஆக்க போகிறோம்னு சொன்னதுமே ஹீரோயின் கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு வெளுவெளுன்னு வெளுத்து விட்டுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொன்னதுமே அந்த மாதிரி ஒரு பர்சனை போய் நீ எதுக்காக மேரேஜ் பண்ண போகிற அப்படின்றத கேட்டதும் அவனை மேரேஜ் யார் பண்ண போகிறது, அவனுக்கு மேரேஜ் அன்னைக்கு வச்சிருக்கேன் பெரிய வேட்டா, அவனுக்கு பாருங்க அதோடு சரி அவன் வாழ்க்கையை காலி அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா.
அவங்க 2 பேருமே அங்கேருந்து வெளியே கிளம்பி வரும்போது, அந்த செக்ரட்டரி ஏதோ ஒரு லேடிட்ட, "உன்னோட ஃபியான்ஸே வந்து உன்ன ஏமாத்திட்டு இருக்கான். வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான்." அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அது எல்லாமே கேட்டுட்டு, யார்ட்ட இவ பேசிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்க பார்த்துட்டு இருக்கா. பிறகு அந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி போகும்போது, அந்த வந்துட்டு அங்க உள்ள போறத பார்த்துட்டு, இவன் இங்க போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க சிஸ்டர போய் மீட் பண்ணிட்டு இருக்கான். "பாரு என்னோட சிஸ்டரால தான் எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு அவங்க ரொம்ப டிராமா பண்றா. "ஒண்ணும் கவலைப்படாத பேபி" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அங்க உள்ள வந்ததுமே வேமா வந்துட்டு விலகிக்கிறான். இவ தான் காரணம்னு சொன்னதும், நான் வந்துட்டு உன்னோட சிஸ்டர் அடிபட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு வந்தேன் அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அங்க அவ வந்து அப்படியே முறைச்சிட்டே இருக்குமே, இவன் பயந்து போயிட்டு அவளாம் வந்து பயந்து போய் என்ன ஹக் பண்ணிக்கிட்டா அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்ப ட்ராமா போடுறான். இவன் வந்துட்டு அங்க இவ காரணம் இவ தான், இவளை நீங்க ஒரு வழி பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோயின், "நீ என்ன அப்படின்னா வந்து என்னை ஏமாத்திட்டு இருக்கியா? நேற்று வந்து கிளப்ல நீ இருந்தேன்" அப்படின்றத சொல்லிட்டு அங்க கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவன், "அப்படிலாம் நீ நினைக்காத பேபி, நான் உன்னை தவிர வேற யாரையுமே எப்பயுமே கனவுல கூட டச் பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப ட்ராமா போடுறான். இப்போ நான் ஃபோன் பண்ணப்ப எதுக்காக இவ உன்னோட ஃபோனை அட்டன் பண்ணான்னு சொன்னதுமே, "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க பக்கத்தில் வந்து இருந்திருப்பா, தெரியாமல் ஃபோன் எடுத்திருப்பா" அப்படின்றத சொன்னதுமே, ஹீரோயின், "நீ போய் சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுதுன்னு" சொல்லிட்டு அங்கே கோமா போனதுமே, அப்போ அவகிட்ட வந்து அவன் கோவப்படுறான். "எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி வேலை நீ பண்ணி வச்சிருப்ப, நான் உன்னை வந்துட்டு கொல்லாம மட்டும் விட மாட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு போனதும், "நீ எதுக்காக வந்து இப்படிலாம் வந்து என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறா." பட் அவன் அதுக்குள்ளே போயிடுறான். "நான் இப்போ உன்னோட பேபி வந்து கன்சீவாக இருக்கேன், நீ அதை கூட கேட்காம போறேன்னு" சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணுறா. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கா. "உண்மையிலே நீ என்ன அவனை வெட்டிங் பண்ணிக்க போறியா? அவனை ஒரு வழி பண்ணலையான்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுருவாங்க வீட்டுக்கு. நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போனதுமே அங்கே அவகிட்ட அங்கே வந்து ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு அவன் ஸ்டார்ட் பண்ணிடுறான். "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட இப்படிலாம் நீ பிஹேவ் பண்ணாதான்னு" சொன்னதும், "நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு என்ன புரியலையா?" அப்படின்றத சொல்கிறான். "நீ இப்படிலாம் தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணக்கூடாது" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே கீழே பார்த்தா அங்கே வந்துடுறான். அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே பயந்து போயிட்டு, "ஐயோ கடவுளே, என்னோட பேக்கை நான் வந்து கீழே வச்சிருக்கேன், அவன் பார்த்தானா கண்டுபிடிச்சிருவான், நீ ஃபஸ்ட்டு போய் எடு" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோவுமே அங்கே அவன்கிட்ட போயிட்டு, "நீ என்ன இந்நேரத்தில் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொன்னதும், "என்னோட ஃபேன்ஸ் என் மேலே கோவமாக இருக்கா அங்கிள், நான் கால் பண்ணால் கூட அட்டன் பண்ண மாட்டேன்" அப்படின்றத சொன்னதுமே, அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவங்களோட பேக்கை வந்து எடுத்ததுமே, "இந்த பேக் வந்து நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே" அப்படின்றத சொல்கிறான். "இது என்னோட செக்ரட்டரியோட பேக் தான், நீ அதை விடு" அப்படின்றத சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான். பிறகு அவனுக்கு அவன் பாட்டு அங்கே நிறைய வந்து ட்ரிங்க்ஸை ஊற்றி கொடுத்து மட்டையாக்கிட்டு அங்கே யார்கிட்டயே கால் பண்ணி இவனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை வந்து அங்கே ஹீரோ மீட் பண்ணிட்டு, "இந்த பேக்கை நீ வச்சுக்கோ" அப்படின்றத சொன்னதும், அவன் என்ன போயிட்டானா இல்லையான்னு சொன்னதும், "இப்போ கிளம்பிடுமா" அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே நினச்சி அங்கே பயந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து, "சரி ஓகே, நீ வந்துட்டு இந்த கார்டை நீ வந்து வச்சுக்கோ" அப்படின்றத சொல்லிட்டு கொடுத்ததுமே, "இந்த கார்டை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன், பட் வந்துட்டு இப்போ நீங்கள் எனக்கு சொந்தமாயிட்டீங்க, என்னை விட்டுட்டு நீங்கள் வேறு யார்ட்டையுமே போகக்கூடாது" அப்படின்றத சொன்னதும், "நானுமே அதை உனக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்து இப்போ எனக்கு சொந்தமாயிட்ட, என்னை வந்து சீட் பண்ணணும்னு நீ நினைக்கக்கூடாது" அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போகும்போது அங்கே அந்த வந்துட்டு, "பேபி, நீ வந்து என் மேலே கோவமாக இருக்கேன்னு சொல்லி" கேட்டதும், "நைட்டு ஃபுல்லாக நீ இங்கேவே இருந்த" அப்படின்றத கேட்டதுமே, "ஆமாம், நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், என் மேலே நீ கோவமாக இருக்கேன்" அப்படின்றத கேட்டதும், "உன் மேலே நான் கோவமாலாம் ஒன்றும் கிடையாது, இன்றைக்கி நம்மளோட வெட்டிங்கில் நீ வெட்டிங்க்கு கிளம்பு" அப்படின்றத சொன்னதுமே அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக மேக்கப்லாம் போட்டிருக்கும் போது அவங்க ஃப்ரெண்டு, "இந்த நெக்லஸ் வந்து அங்கே லியான் தானே வாங்கி கொடுத்தது, அவர் உனக்காக ரொம்ப காசு செலவழிக்கிற மாதிரி இருக்கே, நீ என்ன அப்புறமே இவனை வெட்டிங் வந்து பண்ணிக்க போகிறேன்னு" கேட்டதும், "நீ நடக்க போகிறத மட்டும் பாரு" அப்படின்றத சொல்கிறா. பிறகு அங்கே வெட்டிங்காக போனதுமே அங்கே வந்து ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து வெட்டிங்காக உடனே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வெட்டிங் கேட்டதுமே, "நான் ஒன்று மாதிரி ஒரு பர்சனலாக நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு" அவன் சொன்னதும், "என்ன சொல்லிட்டு இருக்க?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அவங்க ஃப்ரெண்டை வந்து அந்த வீடியோஸை வந்து லீக் பண்ண சொல்லிடுறா. அவங்க சிஸ்டரோட சேர்ந்து இருந்த அந்த வீடியோஸ் எல்லா இடத்துலையுமே அங்கே வந்துட்டு லீக் ஆகிடுது. அப்போ அங்கே அதை எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே அவன், "இதனால தான் நீ என்னை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியா? இது ஜஸ்ட் ஒன் டைம் தான் ஏதோ தெரியாத மாதிரி நடந்துருச்சு" அப்படின்றத சொன்னதும், "தெரியாத மாதிரியே நடந்துச்சு, இது ஒரு டைம் மட்டும் நடக்க கிடையாது, உன் கூட சேர்ந்து நிறைய டைம் அவளுக்கு நடந்திருக்கு, இது எனக்கு எல்லாமே தெரியும், ஒன்ன மாதிரி ஒரு பர்சனை நான் மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு" அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, "இதுக்கப்புறம் இந்த மேரேஜ் வந்து நடக்காது, நீங்கள் எல்லாருமே இங்கேருந்து கிளம்பிடுங்க" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தாங்க வந்து சாரி கேட்டுட்டு மேரேஜ் பண்ணுறதை பற்றி கேட்குறான். "நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொன்னதும், "நீ என்னை லவ் பண்ணியிருந்தா இப்படி ஏமாற்றிருப்பேன்னு" சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ
அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து இந்த யாருமே கிளம்ப வேணாம், இந்த வெட்டிங்லாம் ஒன்றும் ஸ்டாப் ஆகலை, வெட்டிங் இப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான் மேரேஜுக்காக. நம்ம ஹீரோயினும் ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க ஜி ரொம்ப கோவம் ஆகிட்டு, இப்போ உடனே ஓகேன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், 2 பேத்துக்கும் ஆல்ரெடி அஃபேர் போயிட்டுருக்கா, அப்போ உன்னோட சிஸ்டர் அன்னைக்கு ரூமில் உங்கள் 2 பேர்த்தையும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு பார்த்தது உண்மைதானான்னு சொல்லி கேட்டதும் ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. ஃபஸ்ட்டு நீ என்ன கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி நீ ஒழுக்கமாக இருந்தியான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாரு அப்படின்றத சொல்கிறா. ஆனால் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இந்த மேரேஜை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு இருக்கான். பட் இவன் பேச்சை யாரும் வந்து பெருசாக எடுத்துக்க போகிறாங்க. அங்கே வெட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிருது. பிறகு இந்த ஜி வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டரோட ஸ்டெப் மதர் வந்துட்டு என்னோட பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஒழுங்கா நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இவன் கோவப்பட்டு அங்கே சண்டை போட்டதும் அங்கே மீடியாஸ் எல்லாமே வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே அங்கே அசிங்கமாக போயிடுது. பிறகு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃபைனலாக நம்மளுக்கு இப்போ வந்து மேரேஜ் வந்து நடந்துருச்சு, உனக்கு இந்த சின்ன வெட்டிங்கில் வந்து ஹாப்பி இல்லைன்னா நம்ம பெருசாக பண்ணிக்கலாமான்னு சொன்னதும் நம்ம ஆல்ரெடி எல்லாமே பண்ணியாச்சு, என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. சரி நம்ம ஹீரோயின் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்து அங்கே மெசேஜ் பண்ணுறா. இவளுக்கு வந்துட்டு இப்போ வந்து வெட்டிங் ஃபிக்ஸ் ஆகிருச்சு அந்த ஜியோட சேர்ந்து, உன்னோட சிஸ்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கால் பண்ணி நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வாமா, நீ மட்டும் வாமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நான் உன்னை தனியெல்லாம் விடலை, நானுமே உன் கூட வரேன் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கும் போது இந்த ஒயிட் ட்ரெஸ்ல நீ பார்க்க ரொம்பவே அழகா இருக்க, எதுக்காக இப்பெல்லாம் அப்படி இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுன்னு சொன்னதும் என்னோட வீட்டுக்கு என்னோட சிஸ்டர் வந்த பிறகு அவள் எப்பயுமே என்னோட திங்ஸவே இந்த எல்லாத்தையுமே வந்து பறிக்கிறதுல ரொம்ப குறியா இருந்தா, அதனால எனக்கு இப்படிப்பட்ட பொருளெல்லாம் போடுறதுக்கே பிடிக்காம நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மை வந்து பார்க்குறான். அந்த ஸ்கூல் யூனிஃபார்மை பார்த்ததுமே ஒரு இதை யோசிச்சு பார்க்குறான். என்னன்னா நம்ம ஹீரோயின் அன்னைக்கு வந்து காப்பாற்றினது நம்ம ஹீரோ தான் போல. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டுமே கூட சேர்ந்து அவன் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அந்த விஷயம் இப்போ வரைக்கும் தெரியாது, ஜீன் நினச்சிட்டு இருக்கா. பிறகு வீட்டில் வந்து அவங்க ஸ்டெப் மதர் நம்ம ஹீரோயினோட அப்பாட்டாங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவளுமே உன்னோட பொண்ணு தானே, சொத்துல இவளுக்கும் பங்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து சொத்துல உங்களோட கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்கப்பா, எனக்கு அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது, ஆனால் அந்த கம்பெனிலேருந்து எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த லேடி அதை எப்படி நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்பட்டுட்டு அங்கே கையை வாங்கிட்டு வராங்க நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்காக. நம்ம ஹீரோ அங்கே வந்து தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃப் மேலே கை வச்சிங்க அப்புறம் நடக்கிற வேறுதுன்னு சொல்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அந்த லேடியை போட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு நீ வந்த பிறகு என்னோட வாழ்க்கை என்னோட அம்மாவோட வாழ்க்கையுமே நரகமாயிருச்சு, மரியாதையோட இருந்துக்கோ, இல்லைன்னா உன் பொண்ணோட நிலைமையும் உனக்குமே ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. வீட்டுக்கு போயிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கவலைப்படாதன்னு சொன்னதும் இவங்க வந்து வீட்டுக்கு வந்த பிறகு என்னோட வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு, என்னோட வாழ்க்கையிலேருந்து எல்லாமே வந்துட்டு நிம்மதி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் தான் இருக்கேன்ல உனக்காக, நான் எப்பயுமே உனக்காக வந்துட்டு இருப்பேன், யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கூல் யூனிஃபார்மை வந்து பார்த்துட்டு இந்த யூனிஃபார்ம் இதுக்கப்புறம் நான் வச்சிருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது, இதை வச்சிருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை அங்கே டஸ்ட்பினில் தூக்கி எரிஞ்சிடுறா. ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினுமே அங்கே பேசிட்டு இருக்கும்போது அந்த செக்ரட்டரி அங்கே வந்து நீ கூட்டிகிட்டு போயிட்டு மேடம் அவங்களோட ரொம்ப காமி அப்படின்றத சொன்னதுமே இவளுக்கு அவங்க ஹீரோயினை பார்த்ததுமே அங்கே பற்றிட்டு வயிற்று பற்றி எரிஞ்சிட்ருக்கு. கை கொடுத்தா கூட ஹீரோயினோட கையில் ரொம்ப டைட்டாக வந்து பிடிச்சிட்டு இருக்கா. எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு, இவையும் இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அங்கே கேபினுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இதான் உங்களோட கேபின் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு அங்கே வந்து விட்டுட்டு போயிடுறா. பிறகு அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு லேடி வந்து உன்னை தான் பாஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்கிடுவார்னு நினச்சிட்டு இருந்தோம், இப்படி இவங்கள போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களே அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இன்னுமே வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. என்னென்னா இவளுக்கு வந்துட்டு ஆசை போல் நம்ம ஹீரோ வந்து மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு இவளுக்கு இன்னுமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஜி வந்துட்டு இருக்கான். அங்கே அவள் அதை எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை நான் இப்போ உன்ட்ட பேசணும்னு சொன்னதும் உன்ட்ட எனக்கு பேச விருப்பமில்லைன்னு சொன்னதுமே வம்பு பண்ணி அங்கே இழுத்துட்டு போனதும் இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு அந்த ஜி நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இவ்வளோ தெரியும் தான் என்னை ஏமாத்துவேன், நீ வந்து என்னை லவ் பண்ணி என்னை ஏமாத்துவேன்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்கே வந்து போர்ஸ் பண்ணி தப்பாக நடக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீ மரியாதை என்கிட்ட வந்து விலகிருன்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிக்கிறா. நீ வந்து என்னமோ என்னை ரொம்ப லவ் பண்ணுறதா அப்போ சொன்னியே, இப்போ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் தானே உன்னை காப்பாற்றினேன், அதெல்லாம் நீ மறந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அங்கே வந்து விடுறான். ஹீரோ வந்து எவ்வளோ தைரியம் தான் என் ஒய்ஃப் மேலே நீ கையை வைப்பன்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். அவன் தான் அங்கே சொல்லி விட்டுருக்கான். பட் ஹீரோ சந்தேகப்படுவான்னு நினச்சா இங்கே உள்டாவை போட்டு இவனை அடி வெளுத்துட்ருக்கான். பயங்கர சண்டை போயிட்டுருக்கு. என்ன தைரியம் தான் என் ஒய்ஃப் மேலே வந்து கையை வைப்ப அப்படின்றத சொன்னதும் நான் உங்களை ரிவெஞ்ச் எடுக்காமல் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே வெளியே போறியா என்ன, நான் உன்னை கொலை பண்ணவா, நீ இவ வந்துட்டு என்னோட ஒய்ஃப், இப்போ இருந்து நீ ஒழுங்கா இவ்வளோ ஆன்டின்னு கூப்பிடு அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அவனுக்கு கூப்பிட்டு அங்கே மெடிசன்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த செக்ரட்டரி வந்து இதெல்லாம் என்னோட வேலை, நான் அவரை இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும்
நான் அங்கே அவரோட ஒய்ஃப் எனக்கு தெரியும் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுமே நீ வெளியே போன்னு சொல்லிடுறான். பிறகு வெளியே வந்துட்டு என்னை விட என்ன அவள் பெட்ரா இருக்கா, நான் கண்டிப்பாக பாரு உன்னை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு மெசேஜாக பண்ணி மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் உன்னோட டை ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோட மைண்டில் அங்கே நேட்டியான வேலை வந்துட்டு என்ன நம்ம ஹீரோயின்ட்ட பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு யோசிக்கிறான். என்னாச்சு அப்படின்றத கேட்டதுமே அவன் பக்கத்தில் வந்து க்ளோஸாக வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வந்துடுறான். அதுக்குள்ள அந்த செக்ரட்டரி வந்துடுறாங்க. நானும் இவ்வளவுமே எனக்கு மீட்டிங் போகிறோன்னு சொன்னதுமே இந்த மீட்டிங்க்கு என் கூட நீங்கள் வரதா இருந்துன்னு சொன்னதும் இப்போ நான் வந்து இவ்வளோ கூட்டிகிட்டு போய்க்கிறேன், நான் தானே டிசைட் பண்ணுவேன் யார் கூட போகணும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்ப வந்து கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. நீ வந்து அவனை மேரேஜ் பண்ணி வந்து தப்பு பண்ணிட்ட, நீ ரொம்ப ஓவராக வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் அவங்க சிஸ்டர் அந்த கான்ட்ராக்டை பற்றி பேசுகிறதுக்காக வந்ததும் ஒன்றை மாதிரி ஒரு ஆளுகிட்டலாம் எனக்கு பேச விருப்பமில்லைன்னு சொல்கிறா. நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் எனக்கு அதை பற்றி என்ன கவலை இருக்குது, உன் கூட சேர்ந்து என்னோட கம்பெனி ஒர்க் பண்ணாதுன்னு சொன்னதும் அதை சொல்கிறதுக்கு நீ யார், உன்னோட ஹஸ்பண்டை கூப்பிடுன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். யார் அவள் வந்து என்னோட ஒய்ஃப், நான் வந்து என்ன பேசணுமோ அதை தான் அவங்க பேசிகிட்டு இருக்கா, ஸோ நீ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு அவங்க அந்த ஜியை மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே இப்போ இதை விட்டுட்டு நம்ம வேற ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு ஹீரோயினும் அவங்க ஹீரோவும் சேர்ந்து அங்கே ஹனிமூனுக்காக வந்திருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு இவோ சரியான பைத்தியன்னு சொல்லிட்டு அடிபட்டு அங்கே ஓடி வந்துட்டுருக்கான். என்னாச்சின்னு சொல்லும்போது அங்கே ரூம்குள்ளே பார்த்தா அங்கே உள்ள நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீதா அழுதுட்ருக்கா. அவங்க தப்பாக நடந்துக்கிட்டான் போல். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உங்கள் 2 பேத்துக்குள்ள என்ன நடந்துச்சோ அதான் நடந்திருக்கு அப்படின்றத சொன்னதும் நீ வெளியே வான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு நீ அந்த பொண்ணுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்க, நான் என்ன அவளை லவ்வாக பண்ணிட்டு இருக்கேன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டுமே வந்துட்டு ஒன்ன மாதிரி ஆளை போயிட்டு யாருக்கு பிடிக்கும், நான் என்ன உன்னை மேரேஜ் பண்ணிக்க ஆசையப்பட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் என் மூஞ்சில முடிச்சேன்னா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கோமா கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயினோட சேர்ந்து அங்க கஃபேல காஃபி குடிச்சிட்டே அவனை தான் அங்க கட்ட வார்த்தையில திட்டிகிட்டே இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் உண்மையை சொல்ல உனக்கு என்ன அவனை பிடிச்சிருக்கான்னு கேட்டதும் எனக்கு ஒன்று அவனை பிடிக்க கூடாது, அவன் சரியான ஃப்ராட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஜியோ அவங்க சிஸ்டருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட திரும்ப அங்கே க்ளோஸாக அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் பேசுறதுக்காக. அங்கே அவளுமே ரொம்ப அப்படியே ரொம்ப நல்லவமாக நடிச்சுட்டு நாங்கள் ஹனிமூனுக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பேசினதும் இங்கே இவன் ரொம்ப க்ளோஸ் வந்ததுமே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறா. பிறகு இன்னைக்கு நைட்டு நம்ம டெரஸில் பார்ட்டி பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒத்துக்கிறாங்க. பிறகு அங்கே பார்ட்டியுமே எல்லாருமே நைட் அங்கே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்க சிஸ்டரும் அவனுமே அங்கே வந்துடுறாங்க. நானுமே அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாமேன்னு சொல்லிட்டு அங்கே தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கான். இப்படியே பேசாமல் சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம், நம்ம ஒரு கேம் விளையாடலாம், அந்த கேமில் யார் தோற்று போயிட்டாங்களோ அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டு சர்வ் பண்ணதுமே நம்ம ஹீரோ கண்டிப்பாக இதில் எதையாச்சும் கலந்து வச்சிருப்பான்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத இவனை ஜெயிக்க விட்டாதானே அப்படின்றத அங்கே ஹீரோயின் சொல்கிறா. பிறகு கேம் விளாண்டா அந்த ஜி திரும்ப திரும்ப தோற்று போய் அவனே ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. சரி ஓகே இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் இல்லை நம்ம ஃபைனலாக சூப்பரான ஒரு கேம் விளாடலாம், யார் இந்த டைம் தோக்குறாங்களோ அவங்க ட்ரிங்க்ஸும் பண்ணணும், அந்த பூலில் போயிட்டு இறங்கி நிற்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க அவங்க ஃப்ரெண்டு ஹீரோ எல்லாருமே உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போயிடுச்சா, எவ்வளோ குளிர் அடிச்சிட்டு இருக்கு, இதுக்குள்ளே போய் யாராச்சும் தண்ணிக்குள்ளே இறங்குவாங்களான்னு சொன்னதும் கண்டிப்பாக பண்ணலான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சரி வாங்க விளையாடலாம் அவன் ஜெயிச்சாதான் அப்படின்றத சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே கேமை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பார்த்தா அதுலேயுமே அவன் தோற்று போயிடுறான். என்னாலலாம் நான் ஏற்றுக்க முடியாது நான் தோத்ததை, நீங்கள் கண்டிப்பாக சீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் தோற்று போயிட்டு என்ன வாய் கேட்குது இந்த ட்ரிங்க்ஸை குடின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அவனுக்கு வாயில் ஊற்றி விட்டுட்டு அவனை தூக்கி பூல்லையுமே போட்டுறாங்க. நீ பண்ணதுக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அப்போ அங்கே சிஸ்டர் கோவப்பட்டுட்டு ஹீரோயின் அட்டாக் பண்ண வந்ததுமே தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோ உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவுமே அங்கே ரூம்க்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அப்படியே பேசிட்டு அங்கே ரொமான்ஸாக இருக்கும்போது அங்கே கதவை யாரோ நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே கதவை ஓப்பன் பண்ணா அந்த இடத்துக்கு அங்கே அவங்க சிஸ்டர் தான் வந்திருக்கா. உனக்கு என்ன இங்கே வேலைன்னு சொல்லிட்டு அங்கே கதவை மூடும்போது பார்த்தா அங்கே ஸ்ப்ரே அடிச்சு விட்றா, கொண்டு போய் வேற ஒரு ரூமில் போட்டு வச்சிடுறாங்க. அப்போ அந்த ஜி நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு தப்பாக நடக்க பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு பாரு இதுக்கப்புறம் நீ எனக்கு தான் சொந்தமாவ, இந்த சொத்து எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டு நீ எப்படிலாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் மிஸ்பிஹேவ் பண்ண போகிறான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு அவனை போட்டு அங்கே அடிச்சுட்டு பெரிய சண்டையாகிடுது. 2 பேத்துக்குமே செம அடி விழுகுது. நம்ம ஹீரோ மேலே அட்டாக்மே அவன் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துடுறா. ஹீரோயின் அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கா. நீ இப்போ நல்லா தானே இருக்கு அப்படின்றத சொல்லிட்டா. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொன்னதும் நீ ஏன் பயப்படுற, நான் தான் இருக்கேன்ல அப்படின்றதவே சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நீ இங்கே இரு, நான் உனக்காக சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து வெளியே போகும்போது அங்கே அந்த ஜியோடமா
மீட் பண்ணிட்டு என்னோட பையன் இன்னைக்கு அடிபட்டு போய் கிடக்கிறதுக்கு நீ தான் காரணம், ஒழுங்கா வந்து அவன்கிட்ட சாரி கேட்டுன்னு சொன்னதும் உங்கள் பையன் பண்ணதுக்கு தான் இன்னைக்கு அடிபட்டு போய் கிடக்கிறான், அதனால தான் வந்துட்டு அவனுக்கு இப்படி செமடி விழுந்திருக்கு, அவன் வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவானா அப்படின்றத சொன்னதுமே அந்த லேடி ஆனால் ரொம்ப அங்கே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. உன்னால தான் வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனையாயிருச்சு, நீ என் பையனை வந்து மேரேஜ் பண்ணாமல் அவனை போய் மேரேஜ் பண்ணிட்டு இப்போ வந்து இவ்வளோ அசிங்கம் பண்ணிட்டு இருக்கா, இப்போ ஆனால் வந்துட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எங்கள் குடும்பத்துக்கு வாரிசு கிடைக்க போகுதுன்னு சொன்னதுமே இப்போ அவங்க நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவனை மேரேஜ் பண்ணிட்டேன்னா நீ ரொம்ப நல்லவளாயிருவியா, உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருமா, அவனோட ஃபியான்ஸே வந்துட்டு ஒருத்தி இருக்கா, அவள் வந்து ஹோமால இருக்கா, அவள் எந்திரிச்ச பிறகு உன் நிலைமை தெரியும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கா. ஏன்னா இந்த செக்ரட்டரியோட சிஸ்டர் போல அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே அவள் பார்த்துட்டு என்ன நீங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, சார் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லையா இருக்காருன்னு சொன்னதும் அவர் என்னோட ஹஸ்பண்ட், என் ஹஸ்பண்டை பற்றி பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இரு அப்படின்றத சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ஹீரோயினோட மைண்டில் அந்த விஷயம் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோட்ட நீ வந்துட்டு ஏதாச்சும் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதுமே அப்படிலாம் எதுவும் கிடையாது நம்ம ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோவோட மனசில் நான் தான் இவளை வந்து காப்பாற்றினேன், இல்லை நான் தான் வந்துட்டு இவளை ரொம்ப சின்ன வயசுல வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன்ற விஷயம் இவளுக்கு வந்துட்டு தெரிஞ்சு போச்சா, என்னோட ஃப்ரெண்ட் ஏதாச்சும் உளறி கூட்டிட்டானோ என்னமோன்னு சொல்லிட்டு அவனுக்கு யோசனையாக வந்துட்டு இருக்கு. அவனுக்கு ஜட்ஜ் ஆகி வெளியே வரும்போது அந்த ஜியுமே அங்கே வந்து அடிபட்டு போய் அங்கே கிளம்பிட்டு இருக்கான். வீட்டுக்கு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, உங்கள் நிலைமையை பாருங்க, அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு எங்கள் மூலமாக வந்து வாரிசு கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப பயந்துட்டு இருக்கா. இவங்க ஒருவேளை வந்துட்டு ஏதாச்சும் உன்னோட ஃபேமிலியில் தப்பாக சொல்லியிருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே வீட்டில் காமிக்கிறாங்க, பார்த்தா அவள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கோமே அவங்க அப்பா ரொம்ப ஹாப்பியாகிடுறாரு. இப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டு கத்துறாரு, எதுக்காக உன்னோட ஜியை போட்டு இப்படி அடிச்சு அப்படின்றத கேட்டதும் அவன் என்ன மாதிரி வேலை பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சா, அதனால தான் இவர் போட்டு அடிச்சிட்டாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, வீட்டில் வந்துட்டு ஒரு குழந்தையுமே பிறக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாருமே சரி நடந்தது எல்லாத்தையும் விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணால் நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு அந்த ஜிக்கு வந்துட்டு அவ்வளோதான் பத்திக்கிட்டு ஏறிய ஆரம்பிச்சிருது. வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இவளை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவுமே அங்கே ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அப்போ அங்கே அதை எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து அவள் கேட்டுட்டு அப்படின்னா இவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாளா அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அங்கே டாக்டரையுமே மீட் பண்ணுறாங்க. பேபி இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் சாப்பிடுங்க நல்லாயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினோட மைண்டில் வந்துட்டு அந்த விஷயம் மட்டும் போயிட்டே இருக்குது, அவன் இன்னுமே லவ் பண்ணிட்டு இருக்கானா என்னம்மா அப்படின்றது தான் அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்குமே போயிட்டு ஹீரோ தூங்கின பிறகு அங்கே லேப்டாப்பை வந்து ஓப்பன் பண்ணி இவனுக்கு வந்துட்டு வேறு யாருடையாச்சும் வந்துட்டு லவ் இருந்தாச்சான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறா. அங்கே அவனோட பர்த்டே டேட்டை போட்டு பார்க்குறா, பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகலை. இவன் ஹீரோயின் அந்த செக்ரட்டரியோட பர்த்டே டேட்டை தான் பாஸ்வேர்டை வந்து யூஸ் பண்ணி பார்க்குறா. அதை பார்த்ததுமே வந்துட்டு ஓப்பன் ஆகிருது. அவன் என்ன விஷயம்னா அவளும் அவங்க சிஸ்டருமே ட்வின் சிஸ்டர்ஸ் போல், அதனால தான் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா இவனோட லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு பொண்ணு இருந்துட்டுருக்காங்களா, இவன் வந்து நம்மக்கிட்ட மறைச்சிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. நாங்கள் ஹீரோ கூட சேர்ந்து அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துடுறா. அப்போ அந்த செக்ரட்டரி எங்கள் காஃபியை கொண்டு வர மாதிரி அப்படியே நம்ம ஹீரோயின் மேலே அங்கே ஊற்றுறதுக்காக வந்ததுமே நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே விலகிட்டதுமே அவன் மேலே பற்றுது. நான் வந்து உங்களுக்கு காஃபி தானே கொண்டு வந்தேன், அதுக்காக நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் என்னை ரொம்ப நீங்கள் ஹேட் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அப்படியே தில்லாலங்கடி வேலை பண்ணிகிட்ருக்கா இவ்வளோவே வந்து ஊற்றிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துட்டு என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அவள் தான் வந்துட்டு வேணும்னே தள்ளி விட்டா அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஒரு வீடியோ கொண்டு வந்து காமிச்சதுமே நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்றத சொல்கிறா. நீ வந்துட்டு என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கே இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பார்த்து கேட்டதுமே இதை நீ என்கிட்ட கேட்கணுமா அப்படின்றத சொன்னதும் நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறா. நீ ஜஸ்ட் சேலரி வாங்குற ஒரு ஒர்க்கர் தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ, இவன் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் சப்போர்ட் பண்ணிட்டு அங்கே போனதுமே அவளுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப கடுப்பாயிருது. அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன உண்மையிலே ஹர்ட் ஆயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு. அப்போ அவன் நான் இப்படியே விட்டால் வந்து சரிப்பட்டு வராது, நான் ஏதாச்சும் ஒரு பெரிய வேலை பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க சிஸ்டர் அங்கே வந்துடுறா. அவங்க சிஸ்டர் வந்து அப்பா வந்து கூடி சீக்கிரம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் என்னோட பேர்
பேரில் மாற்றி வச்சிருவாரு. ஸோ கம்பெனியுமே என் பேரில் மாறப்போகுது அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நம்ம ஹீரோயின் அதை பற்றி பெருசாக அவன் முன்னாடி கண்டுக்கல. ஆனால் அவங்க வந்துட்டு அவள் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வித்துடலான்னு சொல்லிட்டு அவங்க சீனியர் ஒருத்தர்ட்ட அங்கே கால் பண்ணி பேசுகிறா. அவனோட நேம் அந்த அவன் மீட் பண்ணுறதுக்காக வர சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அவனை அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அந்த ஷேர்ஸை வந்து விற்கிறத பற்றி அங்கே பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நான் இதை பற்றி யோசிச்சோன்ட்டு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்ட்டி வந்துட்டு நடக்க போகுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ண போகிறோம். நீயுமே கண்டிப்பாக வரணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோக்கு தான் கால் பண்ணி பார்க்குறா. பட் வந்துட்டு ஃபோன் லைனே கிடைக்க மாட்டுது. அவர் ஒரு வந்து பிஸியாக இருப்பார்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோ பார்த்தா இங்கே வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கான். அவளோட லைன் கிடைக்க மாட்டுது. ஹீரோயின் அங்கே பார்த்ததுமே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஏன்னா இவனுமே அந்த பார்ட்டிக்கு தான் வந்திருக்கான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே அங்கே பாரு அவங்க ஜூனியர் வந்து அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போதே க்ரஷ் தான் அவன் மேலே அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கும் அதெல்லாம் கேட்டாங்க. ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அவங்க ஃப்ரெண்டு நீ வரப்போறன்றதை ஏன் எங்ககிட்ட சொல்லலை? அதுக்கப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னோட ஹஸ்பண்டே நம்ம ஸ்கூலில் தான் படித்தான் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதை பற்றி கூட தெரியாது போல் இப்போ வரைக்குமே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க 2 பேர்த்த திரும்ப சேர்ந்து பார்த்ததுல எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நீ அழகாக இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம மீக்கு வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கான் இல்லையா. எனக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. ஐ திங்க் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பலாம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே மிங்க்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே சாரி கேட்குறான். நான் வந்து ஃபோன் பண்ணேன் லைன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. இப்போ மிங்க்கு நான் தான் அவளை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தேன், நீ அவன் மேலே கோவலப்படாத அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம செக்ரட்டரி தான் அவனுக்கு கால் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும், நான் வந்துட்டு எனக்கு தேவையானதை எடுத்துக்குவேன், நீ வந்து உனக்கு தேவையான எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே 2 பேருமே டீல் பேசிட்டு இருக்காங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே நம்ம ஹீரோயின் மேலே லவ் போல் அங்கே அவனை செல்லை வந்துட்டு ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு உன்னோட லவர் வந்து உன்னை திரும்ப கூட்டிகிட்டு போக வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ கூட போயிட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு தயவு செஞ்சு நீ இப்படி என் மேலே கோவம்லாம் படாத, நீ வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நாங்கள் தான் அவர் கூட அங்கே பிஸ்னஸ் விஷயமாக தான் பேச போனேன், வேறு எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அவனை சமாதானப்படுத்திட்டே போயிட்டுருக்கா. அப்படி போகும்போது அப்படியே ஆக்சிடென்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்படியே அடிப்பட்டு அங்கே மயக்கமாயிடுறா. ஹீரோ அங்கே பதறி அடிச்சுட்டு வேமா அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போய் அங்கே சேர்த்து விடுறான். டாக்டர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க வந்துட்டு நல்லாயிருவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அவங்க முழிப்பு வந்துடுது. ரொம்ப பெயின் ஆகவுமே நம்ம ஹீரோ நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோ அங்கே ஹீரோயினை வந்து மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்து பெட்டில் அவங்க லவர் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இப்போ முழிச்சிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. செக்ரட்டரியோட சிஸ்டர் தான், நான் போய் இப்போ பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அவன் கிளம்புறான். என்ன மேட்ருன்னு பார்த்தா அவங்க சிஸ்டரை தூக்கி அவங்க வேறு ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த செக்ரட்டரிக்கு அவங்க சிஸ்டர் மாதிரியும் வந்து மேக்கப்லாம் போட்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மிக்கோட ஐடியா போல். அவங்க வந்ததுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனது பிறகு என்ன நடந்துச்சுன்னே தெரியலேன்னு சொல்லிட்டு ட்ராமா போடுறா. அப்போ அங்கே டாக்டருமே வந்துடுறாரு. டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் மட்டும் மறந்து போயிருக்கு அப்படின்றத அங்கே சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஓவராக ட்ராமா போட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அந்த சைடில் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேணுனே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ அங்கே பிடிச்சிட்டு வந்து அப்படியே ட்ராமா போட்டுட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோதான். அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு ஃபீல் பண்ணி அவள் பாட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. பிறகு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்னை வந்து நீ கூட்டிகிட்டு போவியா ஹாஸ்பிட்டலில் இருந்துன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவங்க ஃப்ரெண்டுமே கூட்டிகிட்டு வந்ததும் நீ எதுக்காக வந்துட்டு அவர் மேலே சந்தேகப்பட்டுருக்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கலாமேன்னு சொன்னதுமே அதெல்லாம் தேவை கிடையாது, அவன் என்னை ஏமாற்றிட்டு தான் இருக்கான், எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணுறான். நீ அதை பற்றி யோசிச்சுட்ருக்காத, அப்படிலாம் வந்துட்டு தப்பாக புரியாத, நீ என்ன இப்போ டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறியான்னு கேட்டதும் அவங்க ரொம்ப நினச்சி குழந்தைய நினச்சுமே அங்கே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டயத்தில் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன், என் குழந்தைக்கு வந்துட்டு யார் இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஹீரோ தான், நீ எங்கே போன நான் வந்து கூட்டிகிட்டு வரங்களேன்னு சொன்னதும் நீ ரொம்ப பிஸியாக இருப்பல, அதனால தான் நான் வந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அதை கேட்டுட்டாங்க அவங்க ஃப்ரெண்டு. நீ எதை பற்றி கவலைப்படாத, ஃபஸ்ட்டு நீ பேசாமல் ரெஸ்டட் அப்படின்றத செட்டு போகிறா. பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க சிஸ்டரும் அந்த ஜியுமே சேர்ந்து அந்த சைடில் வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்படி போகிறத பார்த்துட்டு உனக்கும் உன்னோட ஹஸ்பண்டுக்கும் ப்ராப்ளம் சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், உனக்கு வந்துட்டு அவனை பற்றி தெரியாது, நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது, ஸோ நீ பேசாமல் அவனை விட்டுட்டேன்னா நீ என் கூட கூட பற்றி வந்துடலாம், நான் உன்னை இன்னமே லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு சும்மாவே என்னோடய லைஃப்பில் இருந்துக்கரலான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா.
நெக்ஸ்ட் டே அந்த செக்ரட்டரி அங்கே நம்ம ஹீரோ போய் மீட் பண்ணி என்னோட சிஸ்டர் இப்போ திரும்ப வந்துட்டாங்க. ஸோ நான் இதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ண விரும்பல. நான் அப்ராடுக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ரிசிக்னேஷன் லெட்டர் வந்து கொடுக்குறா. ஏன்னா இங்கேயே ஒர்க் பண்ணி வீட்லேயே ட்ராமா பண்ண முடியாதுல்ல, அதுக்காக தான் இந்த வேலை. நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நீ கிளம்பலான்னு சொன்னதும், நான் இங்கேருந்து கிளம்புறதுல உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையான்னு சொன்னதும், இதில் என்ன இருக்குது, ஜாப் என்னன்னா நீ வாட்டு வந்து போக வேண்டியதானே, உன்னால் என்னோட ஒய்ஃபுக்கும் எனக்குமே தேவையில்லாமல் வந்து ப்ராப்ளம் தான் வந்துட்டுருக்கு, நீ கிளம்பு அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மிங்க் கால் பண்ணி அங்கே மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்கான். அந்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு அங்கே அவளுமே அங்கே வந்துட்டு போய் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வெயிட்ரு வர்றாங்க. வேணுனே அங்கே தெரியாமல் ஊற்றுற மாதிரி எங்கள் பாலை வந்து ஊற்றி விட்டாங்க. நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து க்ளீன் பண்ண போகும்போது அங்கே அவனுமே வந்துட்டு ஐடியா பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கான் போல், ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறதுக்காக. நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் உள்ளே பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க அங்கே மேலே ஏறி தெரியாமல் அது எல்லாத்தையுமே அங்கே ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ஃப்ரெண்டு, இங்கே பாரு இந்த ஸ்கூலில் படித்து உன்னை வந்து புள்ளி பண்ண கேர்ள்ஸ் இன்னுமே உன்னை பற்றி ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க, இவங்களை வந்துட்டு இப்படியே விட்டு வச்சோன்னா கண்டிப்பாக வந்து சரி இருக்காது, அவங்களுக்கு ஒரு பெரிய வந்துட்டு பாடம் நடத்தணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே பப்பு கிளம்பி போய் அந்த பொண்ணுங்கிட்ட எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், உனக்கு பாரு என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே வந்துட்டு தேவையில்லாமல் நம்ம ஹீரோயினை பற்றி பேசினதும் அடித்து உருண்டு மாற்றி மாற்றி பயங்கர சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து காப்பாற்றிடுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்ததும் அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே பயந்து போயிட்டு சாரி கேட்குறாங்க. ஸ்கூல் படிக்கும் போதே நீங்கள் இந்த மாதிரி அவளை புள்ளி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு வார்ன் பண்ணீங்க, நீங்கள் தான் அப்பயுமே வந்து காப்பாற்றுனீங்க, தயவு செஞ்சு என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோன்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது நம்ம ஹீரோ தான் காப்பாற்றிருக்கா, அந்த ஜி காப்பாற்றலன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தான் உங்களுக்கு ஃபைனல் வார்னிங்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே ஹீரோயின், நீ தான் என்னை காப்பாற்றினியா, எனக்கு வந்துட்டு இதை நினச்சி இப்போ ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு, நான் இத்தனை நாள் அந்த ஜீலன்னு நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணதுமே நம்ம ஹீரோ, எனக்கு அதை பற்றிலாம் இப்போ கவலை கிடையாது, நீ பழசெல்லாம் பேச வேணாம், ஆனால் வந்து நீ ஒரு வேளை என்னோட நெஃப்யூ வந்து மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா என் நிலைமை எப்படி ஆயிருக்கும் நினச்சிப்பார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு எல்லாருமே வந்துட்டு வீட்டில் இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினுமே அங்கே போகும்போது அந்த செக்ரட்டரி அப்படியே ட்ராமா பண்ணிவிட்டு அவங்க சிஸ்டர் மாதிரி வந்துட்டுருக்கா, நடக்க முடியாத மாதிரி. நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன இவங்க என்ன புதுசாக இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்க ஒர்க்கரா அப்படின்றத சொல்லி கேட்டதும், என்ன வந்து பேசிகிட்டு இருக்கா அவள் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்போ நீங்கள் இன்றைக்கி கிளம்பிலாம் போக வேணாம், இன்றைக்கி இங்கேயே ஸ்டே பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சரி வா நம்ம ரூமுக்குன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு அங்கே வயிற்ற பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப நாள் ஆன வாசி ஒன்றை மறந்துட்டு அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் போல் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு இன்னுமே வந்துட்டு பயங்கரமாக வயிற்ற பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. பிறகு அவங்க நைட்டு 2 பேருமே தூங்கிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ தான் அங்கே கீழே விழுந்து கிடக்குறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவங்கெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆனதுமே, நான் வந்து தெரியாமல் ஸ்லிப் ஆகிட்டேன், என்னை கூட்டிகிட்டு போய் ரூம் வரைக்கும் விட முடியுமா, உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் ஹெல்ப்க்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நீ தப்பாக புரிஞ்சுக்காதான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், நான் ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க உள்ளே போக வச்சுட்டு இவளும் உள்ளே போயிட்டு பயங்கரமாக கத்திச்சிக்கா. அங்கே இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. இந்த பொண்ணு பாவம் கீழே விழுந்துட்டா, நீங்கள் கூட்டிகிட்டு போய் ரூமில் வந்து விட்டுருங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும், அப்போ உங்கள் ஜியோட அம்மா உன்னோட ரூம் அந்த சைடில் இருக்குது, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பேசுகிறதுனே தெரியல. பிறகு ஹீரோயின் அங்கே உள்ளே போகும்போதும் அந்த செக்ரட்டரி தான் கால் பண்ணி என்னோடய ரூமுக்கு நீங்கள் வர முடியுமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, என்னால் இப்போ வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவ்வளோதான் இவளுக்கு அங்கே ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. இன்னமும் அவள் கூட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோமா போய் படுத்ததுமே நம்ம ஹீரோ, என்னாச்சு எதுக்காக இவ்வளோ வந்துட்டு கோவப்பட்டுட்ருக்கா, இவ்வளோ ஜெலஸ் ஆகிட்ருக்கியே, உன்னோட ஜெலஸ்னால தான் நீ அவளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண என்னை விடலையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், ஏன் போய் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அது எப்படி ஒய்ஃப் இருக்கும்போது வேறவங்ககிட்ட போவேன்னு சொல்லிட்டு அவள் கூட அங்கே வந்து அவன் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு அவங்க வந்து அவள் வருவானோ என்னமோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ அவங்க வரவே இல்லை. அங்கே மெய்ட் வந்ததும் என்னாச்சுன்னு கேட்டதும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்க போகிறாங்களான்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே அங்கே மிங்க்கு கால் பண்ணி நீ வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பிவிடுன்னு சொன்னதும், அப்படிலாம் நான் அனுப்ப மாட்டேன்னு அவன் சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அப்படின்னா நானாக தான் இனிமேல் ஏதாச்சும் பண்ணணும்னு அவள் யோசிச்சுட்ருக்கா. நெக்ஸ்ட் டே அந்த செக்ரட்டரியை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் போயிட்டு, என்னோட சிஸ்டர் ரொம்ப பயங்கரமான ஆள், அவள் வந்து அவளை ஈஸியாலாம் வந்து அவனை மேரேஜ் பண்ணிக்க விட மாட்டா, நீ எவ்வளோ வந்து ட்ராமா போட்டாலும் எது நடக்க போகிறது கிடையாது அப்படின்றத அவங்க சொல்லிட்டுருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு அங்கே கோவமாயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே, நீங்கள் 2 பேருமே இல்லாமல் போயிட்டீங்கன்னா என் லைஃப் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவர் 2 பேர்த்தையுமே பிடிச்ச தள்ளிவிட ட்ரை பண்ணுறா. பட் அவங்க சிஸ்டர் கீழே போய் விழுந்துடுறா. இவளுக்கு வந்துட்டு எதுவுமே ஆகாமல் நம்ம ஹீரோ வந்து அங்கே காப்பாற்றிடுறான். நான் அந்த டைத்தில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க.
இப்படி இவ கீழே விழுந்திருக்கத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் தான் தள்ளிவிட்டான்னு சொல்லிட்டாங்க. அவன் மேல எல்லாருமே கோவப்பட்டதுமே நான் எதுவுமே பண்ணல. எல்லாம் இவளோட வேலைதான்னு சொன்னதும், என்ன பாருங்க நான் நடக்க முடியாம இருந்துட்டுருக்கேன். நான் போய் இப்படிலாம் பண்ணுவேனா அப்படின்ற சொல்லிட்டு அவ ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. ஓ! நீ இப்படி ட்ராமா பண்ணி ஏமாத்திட்டு இருக்கியா? இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு, அது மூலமா எல்லாருக்கும் உண்மை தெரியட்டும்னு சொல்லிட்டு, அவள அங்க பிடிச்சு தள்ளி விட்டதுமே கட்டை இல்லாம வேகமா விழுகாம அவள சேஃப்டி பண்ணிக்கிறா. ஸோ அத பார்த்துட்டு அங்க எல்லாருக்குமே புரிஞ்சுக்குது. இவ வந்து சேஃப்டியா தான் இருக்கா. சும்மா ட்ராமா பண்றான்னு சொல்லிட்டு, அப்ப அங்க அவ்வளோதான் ஜியோட அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு போட்டு அவள பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி முடிய பிடிச்சு இழுத்து அடிக்கும்போது, அவட்ட வந்து வச்சிருந்த அந்த விக் எல்லாமே கையில வந்ததுமே அப்பதான் எல்லாத்துக்குமே புரியுது. இது வந்து நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி அவங்க சிஸ்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அத பார்த்துட்டு அங்க ரொம்ப எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சுக்கு. பிறகு அங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜுமே செக் பண்ணி பார்த்தா, இவ தான் தள்ளி விட்டுருக்கா. அத கண்டுபிடிச்சிடுறாங்க. இவள ஜெயிலுக்கு அனுப்பி விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோட்ட, "நீங்க வந்து இப்ப எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும். நீங்க என்னோட சிஸ்டர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல" அப்படின்றத சொன்னதும், "நீ வந்து தப்பா புரிஞ்சுட்ருக்க. உன்னோட சிஸ்டர் நான் லவ்லாம் பண்ண கிடையாது. அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான்" அப்படின்றத சொல்றான். "நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னோட சிஸ்டருக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்குமே ஜாப் குடுத்து நல்லா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு" சொன்னதும், "உன்னோட சிஸ்டர் ஆக்சிடென்ட் ஆன சமயத்துல என்னோட சிஸ்டர் நீ தான் பார்த்துக்கிறணும். நான் எந்திரிச்சு வர வரைக்கும்னு சொன்னா. ஸோ அந்த வாக்க காப்பாத்துறதுக்காக தான் நான் உன்ன வந்து வச்சுட்டுருக்கேன்." இந்த மாரி அப்படின்றத சொல்றான். பிறகு அங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துருது. அங்க அவங்க ஹீரோயினோட சிஸ்டருக்கு வந்துட்டு பேபி இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அத கேட்டுட்டு அவ்வளோதான் ஜியோட அம்மா அங்க டென்ஷன் ஆயிட்டு, "இவள இதுக்கப்புறம் விட்டு வைக்காதீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போங்கன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட "நீ அப்படின்னா என்ன டவுட் பண்ணிட்டு இருந்த? எங்க 2 பேத்துக்கு நடுவுல ஏதாச்சும் போயிட்டுருக்குன்னு நெனச்சியா?" அப்படின்றத கேட்டதும், "ஆமா அப்படிதான் நெனச்சேன். நீ உண்மைய சொல்லு. உன்னோட லேப்டாப்ல அவளோட பர்த்டே டேட் வந்து எதுக்காக நீ வந்து வச்சிருக்க பாஸ்வேர்டு?" அப்படின்றத சொன்னதுமே, "அட இடியேட்டே! நீ வந்து இத நெனச்சிட்டு தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கியா? அது வந்து அவளோட டேட் ஆஃப் பர்த் கிடையாது. நான் உன்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தப்ப எனக்கு பார்த்ததுமே லவ் வந்துருச்சு. அந்த டேட் தான்" அப்படின்றத சொல்றான். அத கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. "நீ இந்த ஃபோட்டோவ நெனச்சு பார்த்துட்டு தான் வந்து இதெல்லாம் வந்து நெனச்சிட்டு இருந்தியா?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், "ஆமா இத வந்து என்ட்ட அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ வந்துட்டு அதனால தான் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு" சொன்னதுமே, "இந்த ஃபோட்டோவ பாரு. இதுல உன்னோட சீனியர் இருக்கானா? அவன தான் அவ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தா. என்ன கிடையாது" அப்படின்ட்டு தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறங்க நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் அனுப்பி விடுறா. என்னன்னு பார்த்தா, அங்க டைவர்ஸ் பண்றதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு, அத பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆயிட்டு, "அடிப்பாவி! தப்பா புரிஞ்சுட்டு டைவர்ஸ் வேற என்ன பண்றதுக்கு ரெடி ஆயிட்டியான்னு" சொல்லிட்டு கேட்டதும், "ஆமா நீ என்ன சீட் பண்ணிட்டு இருக்கன்னு நெனச்சேன். ஸோ அதனால தான் இப்படி நடந்துருச்சு" அப்படின்றத சொன்னதும், "இப்படிலாம் வந்துட்டு நீ ஏன் ஏதாச்சும் வந்து யோசிச்சுட்டு இருக்காத. நான் திரும்ப வந்துட்டு உன்னை எப்பயுமே விடுறதுக்குலாம் ரெடியா இல்ல. நான் உன்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்றத சொல்றான். அங்க நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்றான். "நீ வந்து என்ன கூட்டிட்டு வா. நான் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன்னு" சொல்லிட்டு. கூட வந்து சண்டையாயிருச்சு போல அவனுக்கு. அவனையுமே அங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே, என்னாச்சு அப்படின்றத சொன்னதும், அங்க அவ கூட சண்டையாயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. பெரிய தொல்லையா இருக்குப்பா இவங்களோட. வந்துட்டு நான் போய் அவள பார்க்கணும். அவ எப்படி இருக்கான்னு தெரியல அப்படின்றத சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் வேகமா அங்க கிளம்பி போயிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்க வீட்டுக்கு நம்ம விய பார்க்குறதுக்காக போறா. அங்க வந்து நம்ம ஹீரோ தான் கால் பண்றான். அவன் அட்டெண்ட் பண்ணி பேசக்குள்ளேயுமே, இந்த மெங்க் வந்து நம்ம ஹீரோயின வேகமா வந்து பிடிச்சிட்டு, "நீ வந்து எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு" சொல்லிட்டு பேசினதும், "நீங்க ஏன் இப்படிலாம் என்ட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு கேட்குறா. வியையுமே அவன் வந்து கட்டி வச்சிருக்கான். அப்ப அங்க அவன், "நான் இப்போ வரைக்கும் உன்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு புரியவே மாட்டுதேன்னு" சொன்னதும், "நான் அப்படி உங்கள பார்த்ததே கிடையாது. நீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் தான்னு" சொன்னதும், "நான் ஃப்ரெண்டா இருக்க விரும்பல. உன்னோட ஹஸ்பண்டா தான் இருக்க விரும்புறேன். இந்த பேபி இருந்தா வந்துட்டு மேரேஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த பேபிய வந்து நம்ம அபார்ஷன் பண்ணிடலான்னு" சொல்லிட்டு அவளுக்கு அங்க வம்பு பண்ணி மெடிசன் குடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின், "நீங்க இப்படிலாம் என்ட்ட வந்து பிஹேவ் பண்ணாதீங்க" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட, "நான் உன்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணேன்னா, அதுக்கப்புறம் நீ என்ட்டக்கு தானே சொந்தம்னு" சொல்லிட்டு அங்க தப்பா நடக்கவுமே முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டுமே வந்து அவன அங்க போட்டு அடிச்சுட்டு காப்பாத்திடுறாங்க. அப்ப நீங்க தேவையில்லாம ஏதாச்சும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்கமே, இவங்க 2 பேரோட ஃபோட்டோஸ்லாம் என்ட்ட இருக்கு நெறையா. அது எல்லாத்தையும் நெட்ல வைரல் ஆக்கி விட்டேன்னா, உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியல அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின், "எனக்கு அத பத்திலாம் கவல கிடையாது. நீ இப்படிலாம் பயமுறுத்துனேன்னு நான் பயந்துருவேன். நான் உன்ன சும்மா மட்டும் விட மாட்டேன். போலீஸ்ல புடிச்சு குடுத்தே இவன ஆகணும்" அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, "நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? நாங்க எதுவுமே பண்ணாம இருப்போம்னு நெனச்சிட்டு இருக்கியா? ஆல்ரெடி இந்த செக்ரட்டரி வந்து எல்லாத்தையுமே போலீஸ்ல சொல்லிட்டா. ஸோ நாங்க எல்லாத்தையுமே உன்னோட சைட்ட நாங்க ஹேக் பண்ணிட்டோம். உன்னால எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவனையுமே போலீஸ்ல புடிச்சு குடுத்துடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு, "உன்னோட பேபி இப்ப நல்லா தானே இருக்கு. இவன் இப்படி மோசமானவனா இருப்பான்னு நான் நெனச்சு கூட பார்க்கலன்னு" சொன்னதும், "பேபி நல்லா இருக்கு. ஆனா உன்ன மாரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும். உன்னோட உயிர எனக்காக வந்து ரிஸ்க்ல போடுற லெவலுக்கு நீ வந்து ரெடி ஆயிட்டியான்னு" சொல்லிட்டு கேட்டதும், "நீ என்னோட ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது. என்னோட சிஸ்டர் மாரி" அப்படின்றத அவ சொல்லிட்டு ஹாப்பியாயிட்டு இருக்காங்க. வீக்கும் அவனுக்குமே செட் ஆயிக்கிருச்சு. இப்ப அவங்க 2 பேருமே வந்து ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. பிறகு கொஞ்சம் மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்க பேபி பிறந்துருது. நம்ம ஹீரோ தான் குழந்தைய வச்சுட்டு எங்க வீட்ல வேலை எல்லாமே பார்த்துட்டு இருக்கான்.
இப்போ ஹீரோயின் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறா. ஆனால் அதுக்காக இப்படியே போவியா, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் கொடுக்க வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ அப்படி என்ன எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிட்டா தானே நான் சாகிற வரைக்கும் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் பயங்கரமான ஆள் தான் அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.